Hello everyone, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 12th max exercise 1.4ல 5th sum பார்க்க போறோம். A family of 3 person went out for dinner in restaurant. The cost of 2 dosai, 3 idlis and 2 vadais is rupees 150 rupees. Again next the cost of 2 dosai and 2 idli 4 vadai is 200. The cost of 5 dosai 4 idlis and 2 vadai is 250. The family had 350 in hand, ate 3 dosai, 6 idli and 6 vadai. They will able to pay the bill within the amount they had. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து மூணு பர்சன் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு போனதும் வந்து பார்த்தீங்கன்னா 2 தோசை 2 வடை, அதுக்கடுத்தது 2 இட்லிஸ் வந்து நாங்கள் சாப்பிட்றாங்க. அப்போ அவங்களுக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் கிடைக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இன்னும் மறுபடியும் என்ன சாப்பிட்றாங்கன்னா 2 தோசைஸ் அண்ட் 2 இட்லிஸ் 4 வடை சாப்பிட்றப்ப அவங்களுக்கு வந்து rupees 200 ஆகுது. இப்படி வேல்யூஸோட டிஃப்ரென்ஸ் புரியுதுங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்ம இங்கே 2 தோசை சாப்பிட்ருக்கோம், அங்கே 2 தோசை சாப்பிட்ருக்கோம். பட் ஆனால் இங்கே 3 இட்லிஸ் சாப்பிட்ருக்காங்க, இங்கே 2 இட்லிஸ் அண்ட் இதில் வந்து 2 வடை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வடை. அதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் த காஸ்ட் ஆஃப் 5 தோசை 4 இட்லிஸ் 2 வடை rupees 250 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அவங்க எடுத்துக்க டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். பட் ஆனால் அது எடுத்துருக்க டைம் 2 டைம்ஸ் 3 டைம் எடுத்துருக்காங்க பார்த்தி, அது மட்டும் தான் டிஃப்ரெண்டாக இருக்குது. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும், வேரியபிள்ஸ் அவங்க வந்து சேம் மட்டும் தான் எடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கேயும் தோசை இட்லி வடை, இங்கேயும் தோசை இட்லி வடைன்னு எடுத்துருக்காங்க. நம்ம கடைசியாக கொடுத்துருக்க 3வதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தோசை இட்லி வடைன்னு சொல்லிட்டு தான் எடுத்துருக்காங்க. அதாவது அவங்க எடுத்துருக்க டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. பட் ஆனால் அவங்க எடுத்துருக்க டைம்ஸ் 2 டைம்ஸ் இதில் 2 வடைஸ் எடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம நோட் பண்ணணும். இப்போ இது இங்கே இட்லி வடை கொடுத்துருந்தாங்க, செகண்ட் டிவிஷனில் பொங்கல் அது மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கடைசியாக என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஃபேமிலி ஹேஸ் 350 ருபீஸ். அவங்ககிட்ட 350 ருபீஸ் இருக்குது. அவங்க 3 தோசை 6 இட்லி 6 வடை சாப்பிட்றாங்க. அப்போ வந்து அவங்களால இவ்வளோ 350 ருபீஸை பே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம இந்த கொஸ்டினை படிக்கும் போதே நம்ம இதெல்லாம் எழுதிட்டு இருக்கணும். காஸ்ட் ஆஃப் தோசைன்றது எக்ஸ்னும், காஸ்ட் ஆஃப் இட்லின்றது ஒய்னு எடுத்துக்க போகிறோம், காஸ்ட் ஆஃப் வடை அப்படின்றது இசட்னு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் வேரியபிள்ஸ் நீங்கள் மாற்றி எடுத்தாலும் சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 2 தோசை 3 இட்லிஸ் 2 வடை. ஓகேங்களா. இப்போ தோசைன்றது எக்ஸ் எடுத்தோம், அப்போ 2x, 3 இட்லிஸ் எடுத்துருக்காங்க, அப்போ ஒய்ன்றது 3, ஸோ 3y, அது 2 வடைனும் போது 2z ப்ளஸ் காஸ்ட் எவ்வளோ வந்துச்சு அவங்களுக்கு 150 ருபீஸ் வந்துச்சு. ஓகேங்களா. செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 2 தோசை 2 இட்லி 4 வடைஸ், அப்போ 2 தோசை 2 இட்லி 4 வடை வந்து நமக்கு 200. ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்கள், 5 தோசை 4 இட்லிஸ் 2 வடை, அது வந்து 5 தோசை 4 இட்லி 2 வடை வந்து நமக்கு 250 காஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் அண்ட் இசட்டை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், டெல்டா கண்டுபிடிக்கணும். டெல்டா 1, டெல்டா 2, டெல்டா 3 3 கண்டுபிடிக்கணும். இப்போ டெல்டா கண்டுபிடிக்கலாம். டெல்டா என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம், ஒரு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்கிறத விட்டுட்டு எக்ஸ் ஒரு காலமும் ஒய் ஒரு காலமும் இசட் ஒரு காலமாக எடுத்துகிட்டு போகிறோம். அதை டிட்டர்மினன்ட் போட்டு எடுத்துக்க போகிறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா. ஓகேங்களா. இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 2 ரோ அண்ட் காலம் விட்டிங்கன்னா உங்களுக்கு 2 4 4 2 இருக்குது. அப்போ 4 - 16 வரப்போகுது. 2 நீங்கள் போட்டுக்கணும். அது நெக்ஸ்ட் சைன் கன்வென்ஷன் மைனஸ், அதுக்கு 3 இருக்குது, 3 போட்டாச்சு. அதோட ரோ அண்ட் காலம் விட்டிங்கன்னா 2 4 5 2 இருக்குது. 2 2s are 4, 5 4s are 20. அப்போ நம்ம இந்த டயகனல் கூட இந்த டயகனல் மைனஸ் பண்ணுறதுனால 4 - 20 வரப்போகுது. நெக்ஸ்ட் 2 போட்டாச்சு. அதோட ரோ அண்ட் காலம் விட்டு நீ மல்டி பண்ணா 8 - 10 வரப்போகுது. ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணினாங்க. 16 4 போச்சோம் நம்மளுக்கு -12 வரும். 12 2s are -24. நெக்ஸ்ட் இது நீங்கள் மைனஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு -16 வெளியே ஒரு 3 இருக்குது. ஸோ மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிடும். அடுத்து 16 3s are நம்மளுக்கு 48 கிடைக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் பாருங்கள் 10லேருந்து 8 போச்சுன்னா நமக்கு 2 வரும். பட் ஆனால் கிரேட்டஸ்ட் நம்மளோட வேல்யூ என்னது மைனஸ். ஸோ -2 வெளியே என்ன இருக்குது, வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் மைனஸ் நமக்கு மைனஸ் வரப்போகுது. அதுக்கடுத்து இங்கே பேலன்ஸ் நமக்கு -2 இருக்கும். ஸோ இதை நீங்கள் மல்டி பண்ணுறப்போ உங்களுக்கு -4 வரப்போகுது. இது நீங்கள் தான் சால்வ் பண்ணினா உங்களுக்கு டெல்டாவோட வேல்யூ ஈக்குவல் டு 20 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டெல்டா 1 கண்டுபிடிக்கணும். டெல்டா 1 நம்ம என்ன சேஞ்ச் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் காலமுக்கு பதில் நம்ம ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அது டெல்டா 2 நம்ம செகண்டில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். டெல்டா 3 நம்ம தேர்டில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஸ் பாருங்கள். பட் ஆனால் மிச்சம் இருக்க 2 காலம் சேமாக தான் இருக்கும் போது. ஓகேங்களா. இப்போ டெல்டா 1 கண்டுபிடிக்கலாம். 150 200 250 போட்டாச்சு. அதுக்கடுத்து செகண்ட் ரோ தேர்ட் ரோ சேஞ்ச் பண்ணி அப்படியே எழுதியாச்சு. 150 போட்டாச்சு. அதோட ரோ அண்ட் காலம் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு 2 4 4 2 இருக்குது. டிடி 9 மல்டிபிள் பண்ணுறப்போ 4, இன்னொரு டயக்ராம் மல்டிபிள் பண்ணுறப்போ 16. ஸோ -16. நெக்ஸ்ட் சைன் கன்வென்ஷன் -3. அதோட ரோ அண்ட் காலம் விட்டுட்டு நீங்கள் டிடி 9 மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 400. இன்னொரு டயக்ராம் மல்டிபிள் பண்ணுறப்போ உங்களுக்கு 1000 -1000. ஓகேங்களா. இந்த டயகனல் கூட இந்த டயகனல் மைனஸ் பண்ணுறது -1000 வருது. நெக்ஸ்ட் +2 போட்டாச்சு. அதோட ரோ அண்ட் காலம் விட்டு நீங்கள் இந்த மல்டிபிள் பண்ணுறப்போ 800. நெக்ஸ்ட் -500. இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணுங்க. 16 4 போச்சுன்னா நமக்கு -12. நெக்ஸ்ட் 1000 400 போச்சுன்னா நமக்கு -600. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 800 போச்சுன்னா நம்மளுக்கு 300 தான் வரப்போகுது.
மல்டிபிள் பண்ணுங்க 115 and 12 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 180 வரும்போது அது கூட ஒரு 0 சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது இல்லாமல் சைன் கன்வென்ஷன் மைனஸ் எப்படி மல்டிபிள் பண்ணால் இப்போ 0 இருக்குது நீங்கள் 0 விட்டுட்டு 15 12 சார் 180 அம்மா சைன் கன்வென்ஷன் பாருங்க மைனஸ் அடுத்து இங்கே ஒரு 0 இருக்கும் அந்த 0 ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். நெக்ஸ்ட் 3 சார் 18 2 0 இருக்குது 2 0 போட்டாச்சு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் 2 3 சார் 600 இதெல்லாம் நீங்கள் இப்போ ப்ளஸ் 1800 மைனஸ் 1800 கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு ப்ளஸ் 600 கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம டெல்டா 2 பார்க்கலாம். செகண்ட் காலம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 2 ரோ அண்ட் காலம் விட்டிங்கன்னா உங்களுக்கு 204 250 200 போது மல்டிபிள் பண்ணுறப்போ உங்களுக்கு 400 இது மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 ஸோ மைனஸ் 1000 போட்டாச்சு. செகண்ட் சைன் கன்வென்ஷன் மைனஸ் ஸோ மைனஸ் 150 அதோட ரோ அண்ட் காலம் விட்டிங்கன்னா உங்களுக்கு 2 4 5 200 போது இது மல்டிபிள் பண்ணுறப்போ 4 இது மல்டிபிள் பண்ணுறப்போ உங்களுக்கு மைனஸ் 20. நெக்ஸ்ட் 2 போட்டாச்சு அதோட ரோ அண்ட் காலம் விட்டு நீங்கள் மல்டிபிள் பண்ணுறப்போ உங்களுக்கு 500. நெக்ஸ்ட் இது மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000. இப்போ இது சால்வ் பண்ணால் 1000 400 போச்சுன்னா நமக்கு 600 பட் மைனஸ் 600 நம்மளுக்கு வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 20 4 போச்சுன்னா நமக்கு மைனஸ் 16 இங்கே மைனஸ் 150 வரும். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1000 500 போச்சுன்னா நம்ம மைனஸ் 500 வரப்போகுது. நெக்ஸ்ட் சால்வ் பண்ணிங்கன்னா மைனஸ் 1200 இது மல்டிபிள் பண்ணுங்க 15 into 16 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 240 கிடைக்கும். ஒரு 0 இருக்குது அந்த 0 ஆட் பண்ணிங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ். ஓகேங்களா. அடுத்தது 2 into 500 நம்மளுக்கு மைனஸ் 1000 ஏன்னா மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் 1000 இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 கிடைக்கும். இப்போ டெல்டா 3 நம்ம அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். தேர்ட் காலம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ 2 ரோ அண்ட் காலம் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு 500 மைனஸ் 800. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 3 போட்டாச்சு அதோட ரோ அண்ட் காலம் விட்டுட்டு இதை மல்டிபிள் பண்ணுறப்போ உங்களுக்கு 500 இதை மல்டிபிள் பண்ணுறப்ப மைனஸ் 8 சரிங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 வரும். ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 1000 வரப்போகுது. நெக்ஸ்ட் ப்ளஸ் 150 அதோட ரோ அண்ட் காலம் விட்டு நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4. நெக்ஸ்ட் இதை மல்டிபிள் பண்ணுறப்ப உங்களுக்கு மைனஸ் 10 வரப்போகுது. ஸோ இப்போலாம் சால்வ் பண்ணுங்கள். 800 வந்து 500 போச்சுன்னா நமக்கு மைனஸ் 300 கிடைக்கும். அந்த 2 அப்படியே வச்சுட்டு வந்துருங்க இங்கே மைனஸ் 3 வச்சு. இப்போ 1000 500 போச்சுன்னா நமக்கு மைனஸ் 500. நெக்ஸ்ட் 10 2 போச்சுன்னா நமக்கு மைனஸ் 2. இப்போ நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா மைனஸ் 600 இது சால்வ் பண்ணுறப்போ ப்ளஸ் 1500 இது சால்வ் பண்ணிங்கன்னா மைனஸ் 300. இப்போ இதெல்லாம் நீங்கள் மொத்தமே சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 600 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கிடைக்கும். இதெல்லாம் சிம்பிள் கேல்குலேஷன் தான் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டெல்டா கண்டுபிடிச்சாச்சு. டெல்டா 1 டெல்டா 2 டெல்டா 3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எக்ஸ் வேணும்னா நமக்கு டெல்டா 1 பை டெல்டா பண்ண போகிறோம். ஸோ நமக்கு டெல்டா என்ன இருக்குது 600 இருக்குது. டெல்டா 20 600 by 20 இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒய் கண்டுபிடிக்கிறது டெல்டா 2 பை டெல்டா பண்ணுவோம். டெல்டா 2 நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு 200 டெல்டா நமக்கு 20 அப்போ 200 by 20 இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 எக்ஸோட வேல்யூ 30 ஒயோட வேல்யூ 10. இப்போ ஜெட்டோட வேல்யூ என்ன நம்ம டெல்டா 3 பை டெல்டா பண்ணோம். டெல்டா 3 வேல்யூ 600 டெல்டாவோட வேல்யூ 20. ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க நம்மளை என்ன கேட்டிருக்காங்க அவங்ககிட்ட 350 இருக்குது 3 தோசை 6 வடை 6 இட்லி சாப்பிட்றப்ப அவங்க வந்து 350 rupees அவங்களால பே பண்ண முடியுமா அப்படிதான் நம்ம கொஸ்டினை கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸ்வைஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு கேட்கல. ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதோட ஃபைனல் ஆன்சர் நிறுத்திடாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க 3 ஃபஸ்ட்டு வந்து 3 தோசைன்றதை நம்ம என்ன எடுத்தோம் எக்ஸ்ன்னு எடுத்தோம். ஸோ அப்போ 3x ப்ளஸ் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு 6 இட்லி சப்போஸ் 6y ப்ளஸ் 6z வரும்போது நம்மளுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் இசட் ஐ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் நம்மளுக்கு 30 கிடைச்சது y 10 z is equal to 30 கிடைச்சது. 3 3s are 9 ஸோ 0க்கு 90 6 10s are 60 3 6 3s are 18 அடுத்த ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 330 வரும். நம்ம 330 அவங்ககிட்ட தான் நம்ம பே பண்ணிடலாம். பட் அவங்ககிட்ட 350 இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் அவங்க சாப்பிட்டாங்க கூட அவங்களால பே பண்ணிவிட்டு அவங்ககிட்ட பேலன்ஸ் இன்னும் 20 rupees இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் சம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.